ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் காலையிலேயே ரெடி பண்ணிட்டேன். என்னடா சண்டே எதுவும் பருப்பு சாதம் ரெடி பண்ணுறோமே நினைக்காதீங்க. இன்றைக்கி சண்டே தான், பட் நான்வெஜ்ஜில் எதுவும் வாங்கலை. இன்றைக்கி ஈவினிங் ஒரு 4 o'clock பக்கம் பாப்பாவுக்கு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு ட்ரஸ்ட்டில் போய் பாப்பா டான்ஸ் ஆட போகிறா. ஸோ அதுக்காகவே ரெடி ஆகணும். ஸோ நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனா லேட் ஆகிடும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து ப்ராக்டிஸ் சாரீ தான் மாஸ்டர் வந்து வியர் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு. பட் ப்ராக்டிஸ் சாரீ வந்து எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ வந்து நான் ஃபுல் லென்த் சாரியை வாங்கிட்டு அதை வந்து ஆஃபாக மடித்து கட்டணும். ஸோ இதுக்கு எப்படி எனக்கு ஒரு 1.5 hours எடுத்துக்கும். அதனால் ஒரு 12 o'clock பக்கமே பாப்பாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டிலேருந்து 3 o'clock பக்கம் போனால் போதும். பட் எனக்கு இந்த சாரீ கட்டுறதுல கொஞ்சம் சொதப்புறதுனால சீக்கிரமாக கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு எப்படி எப்படியோ பார்த்து கட்டிட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு டைம் கட்டி பாப்பாவுக்கு இந்த மாதிரி கட்டி விட்டுருந்து. இப்போ செகண்ட் டைமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தலைக்கு அந்த சுங்கமெல்லாம் வச்சு தலை பின்னலான்னு பார்த்தா நேற்றுன்னு பார்த்து இந்த சுங்கம் வந்து கட் ஆகிடுச்சிங்க. வைக்கவே முடியல. நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன், வைக்க முடியல. ஸோ ஓகே, ரப்பர் பேண்டு போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தலைக்கு பார்த்திங்கன்னா கனகாம்பரம் பூ தான், அதாவது ஆர்டிஃபிஷியல் பூ. இது வந்து ரியல் பூ கிடையாது. ஸோ மல்லிப்பூவும் ஆர்டிஃபிஷியல் இருந்தது, கனகாம்பரம் இருந்தது. நான் வந்து கனகாம்பரம் மட்டும் வச்சு விட்டேன். இந்த ஆரஞ்சு கலர் பூ மட்டும் வச்சேன். அது வச்சு முடித்த பிறகு அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட்டாச்சு. ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. பட் முன்னாடி தான் கொஞ்சம் தூக்குனமாக இருந்தது. பட் நமக்கு இந்த ப்ராக்டிஸ் சாரினே விற்கிது கடையில். பட் எனக்கு கிடைக்கல. அது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்த்து எப்படியாவது வாங்கணும்னு நான் நினச்சிட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் பேங்கிள் வியர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு ஒரு கிணத்துல சாதம் போட்டு கொடுத்துட்டு, நீ சாப்பிட்டே நீ சைலண்டாக ஒரு பக்கம் உட்கார, நான் ரெடி பண்ணிடுறேன்னு சொன்னேன். அவனும் சாப்பிட்டு அது பக்கம் உட்காந்தா. நான் வந்து லாக்மி இது மட்டும் ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டு அதுக்கு மேலே பவுட்ரு போட்டு ஒரு லிப்ஸ்டிக்கு, அப்புறம் ஐலைனர், அப்புறம் ஒரு பொட்டு. நானே மேக்கப் சிம்பிளாக பண்ணி விட்டு நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளை எல்லாம் பண்ணி முடிக்கும்போது ஒரு 1:30 ஆகிடுச்சு. இல்லை 1:30 1:40 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கிளம்புனோம்ல. ஸோ ஃபைனலாக லுக் வந்து பாப்பாது இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு ஓகேன்ற மாதிரி இருந்தது. உங்களுக்கு எதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக அவளை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் 2:30 பக்கமாகவே. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.